ஆம், அன்பார்ந்த மாணவர்களே, நாங்கள் காசேடு தொடர்பாக பல விடயங்களை செயற்பாடுகளின் ஊடாக பார்த்திருக்கிறோம். அதில் புத்தகத்தில் உள்ள உதாரணங்களை கூட இறுதியாக நாங்கள் செய்திருந்தோம். தற்பொழுது மாணவர்களே, நாங்கள் புத்தகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் செயற்பாட்டை நாங்கள் செய்து பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த காணொளியை பார்ப்பதற்கு முன்னர் இந்த செயற்பாட்டை உங்களது வடிவில், அதாவது நீங்கள் சுயமாக செய்து பார்க்க வேண்டும். எனவே மாணவர்களே, சுயமாக செய்து பார்த்ததன் பின்னர் இந்த காணொளியை நீங்கள் தொடர்ந்தும் பாருங்கள். இதனை செய்யக்கூடிய முறை உங்களுக்கு அழகான முறையில் தெளிவாக விளங்கிவிடும். காரணம், இந்த காசேடு தொடர்பான பல செயற்பாடுகளை நாங்கள் செய்தமைக்கு காரணம், காசேடு என்பது மிக முக்கியமான இரட்டை பதிவுக்கு உட்பட்ட ஒரு மூலேடு. எனவே அந்த மூலேட்டினை தெரிந்தால்தான் ஏனைய மூலேடுகளையும் நாங்கள் இலகுவாக கற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கிறது. எனவே பார்ப்போம், செயற்பாடு 2 என்ன இருக்கிறது என்பதை பாருங்கள். 2022 போட்டுக்கொள்ளுங்கள். 2022 5ஆம் மாதம் 1ஆம் திகதி அன்று குமரன் தாபனம் ஒன்றினை ஆரம்பித்தார். குமரன் தாபனம் என்றது அந்த நிறுவனத்தின் பெயர். குமரன் தாபனம் ஆரம்பிக்கப்பட்டு 2022 5ஆம் மாதம் 31 முடிவடைந்த மாதத்தில் காசு கொடுக்கல் வாங்கல்கள் பின்வருமாறு. எனவே 5ஆம் மாதம் கொடுக்கல் வாங்கல்கள் தான் இங்கே தரப்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் என்ன செய்கிறார்கள், உணர்த்துகின்றனர். பாருங்கள், திகதி திகதி ஒழுங்கில் தரப்பட்டிருக்கிறது. பற்றுச்சீட்டு இலக்கம், கைச்சாத்து இலக்கம், பின்னர் விபரம் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. வேண்டப்படுவது மேற்காட்டிய கொடுக்கல் வாங்கல்களை குமரன் தாபனத்தின் காசேடு மற்றும் பேரேட்டு கணக்குகளில் பதிந்து காட்டுக என்று தந்திருக்கின்றார்கள். எனவே நாங்கள் பதிந்து சமப்படுத்தி காட்டுவோம். முதலாவது பார்ப்போம், எங்களுக்கு எத்தனை கணக்குகள் தேவைப்படுகின்றன என்பதை பார்ப்போம். முதலாவது 5ஆம் மாதம் 1ஆம் திகதி மூலதனம் 60,000 இடப்பட்டிருக்கிறது. எனவே மூலதன கணக்கு எங்களுக்கு தேவை. பொருட்கள் கொள்வனவு கணக்கு தேவை. வங்கி கடன் பெறல், வங்கி கடன் கணக்கு தேவை. விற்பனை கணக்கு எங்களுக்கு தேவைப்படுகிறது. ஊழியர் சம்பளம் செலுத்தப்பட்டது, சம்பள கணக்கு தேவை. உபகரணங்கள் நிறுவன பாவனைக்கு கொள்வனவு, உபகரண கணக்கு தேவை. பெற்ற வாடகை வருமான கணக்கு எங்களுக்கு தேவை. காசு கணக்கு எங்களுக்கு தேவைப்படுகிறது. காசு விற்பனை, எனவே விற்பனை கணக்கு எங்களுக்கு தேவை. பின்னர் வங்கி கடனில் ஒரு பகுதி மீளச் செலுத்தப்படுதல். வங்கி கணக்கு நாங்கள் ஏற்கனவே வங்கியிலிருந்து கடன் எடுத்து விட்டோம். எனவே அந்த கணக்கு எங்களுக்கு தேவையில்லை. பெற்ற தரகு வருமானம் எங்களுக்கு தேவை. எனவே இந்த கணக்குகள் பேரேட்டு கணக்குகளாக எங்களுக்கு தேவைப்படுகிறது. பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 கணக்குகள். காசேட்டுடன் இணைத்து 10 கணக்குகள் எங்களுக்கு தேவை. காசேட்டினை ஒரு பகுதியில் ஒரு தாளில் நாங்கள் அடித்துக்கொள்வோம். காரணம், காசேட்டில் பல விடயங்கள் வரப்போகிறது என்பதனால். எனவே அடிப்போமானவர்களே, காசேடும் 9 பேரேடுகளும். முதலாவது அடித்துக்கொள்வோம், காசேடு. திகதி, பற்றுச்சீட்டு இலக்கம், விபரம், தொகை. திகதி, கைச்சாத்து இலக்கம் எங்களுக்கு விபரத்துக்கு போதாமை காரணமாக அடித்துக்கொள்வோம் மாணவர்களே, தொகையினை. தொகை இவ்வாறு அடித்துக்கொள்ள முடியும். எழுதுவோம். திகதி, திகதி, பற்றுச்சீட்டு இலக்கம், விபரம்,
தொகை. திகதி கைச்சாத்து இலக்கம் விபரம் தொகை. காசேடு எனவே காசேட்டினை நாங்கள் அடித்து விட்டோம். பாருங்கள், திகதி விபரம் தொகை. திகதி விபரம் தொகை. கைச்சாத்திலக்கம் பற்றுச்சீட்டிலக்கம் இங்கே தரப்பட்டிருக்கிறது. எனவே நாங்கள் அதற்கு ஏற்ற வகையில் நிரல்களை அடித்திருக்க வேண்டும். எனவே 2-3 இலக்கங்களை எழுதக்கூடியவாறு நிரல்களை அடித்தோமாக இருந்தால் எங்களுக்கு விளங்கும். அடுத்த விடயம் 9 கணக்குகள் தேவை. திகதி விபரம் தொகை. திகதி விபரம் தொகை. திகதி விபரம் தொகை. திகதி விபரம் தொகை. பாருங்கள், 3 கணக்கு. திகதி விபரம் தொகை. திகதி விபரம் தொகை. திகதி விபரம் தொகை. திகதி விபரம் தொகை. திகதி விபரம் மற்றும் தொகை. தொகை. எனவே 6 கணக்குகளை அடித்து விட்டோம். இன்னும் 3 கணக்குகள். உங்களுக்கு அடிப்பது இலகுவாக இருக்கும். திகதி விபரம் தொகை. திகதி விபரம் தொகை. திகதி விபரம் தொகை. திகதி விபரம் தொகை. திகதி விபரம் தொகையாக இருக்கும். பாருங்கள், 3, 6, 9 மற்றும் எங்களுக்கு இந்த காசேடு என்ற நிரலும் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. எனவே இதன் அடிப்படையில் நாங்கள் மாணவர்களை கணக்குகளில் பதிந்து பார்ப்போம். என்ன நடக்கிறது என்பதை நாங்கள் ஒவ்வொன்றாக பதிவோம். பாருங்கள், உங்களுக்கு கணக்கு முழுமையாக விளங்குகிறதாக இருக்கும். முதலாவது கொடுக்கல் வாங்கல். திகதி ஒழுங்கில் நாங்கள் பதிய வேண்டும். எனவே முதலாவது பார்ப்போம். 2022ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 1ஆம் திகதி. பற்றுச்சீட்டு இலக்கம் 001. அதாவது பணத்தினை எடுத்திருக்கிறோம். மூலதனமாக 60,000 ரூபாய் வணிகம் கொண்டு வரப்பட்டது. வணிகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார் குமரன் என்பவர். எனவே காசு கணக்கு வரவு, மூலதன கணக்கு செலவு. பதிவோம். காசு கணக்கில் வரவு 60,000. 5ஆம் மாதம் 1ஆம் திகதி. நாங்கள் வருடத்தை முன்கூட்டியே போட முடியும். 2022 போடுவோம். 5ஆம் மாதம் 1ஆம் திகதி. மூலதனமாக கொண்டு வரப்பட்ட தொகை பாருங்கள் 60,000 ரூபாய். தொகையினை எழுதுவோம். 60,000 ரூபாய் மூலதனமாக கொண்டு வரப்பட்டது. மூலதன கணக்கு.
மூலதன கணக்கு. கணக்கினை சுருக்கமாக எழுதுகிறேன். எனவே பற்றுச்சீட்டு இலக்கம் 001 001. எனவே காசு கணக்கு வரவு, மூலதன கணக்கில் செலவு. மூலதன கணக்கில் எழுதுவோம். மூலதன கணக்கு மூலதன கணக்கில் செலவு. திகதி விவரம் தொகை. திகதி விவரம் தொகை. திகதி விவரம் தொகை. திகதி விவரம் தொகை. பாருங்கள், அடிக்கடி நாங்கள் எழுதுவதற்கான காரணம் நாங்கள் இதனை மரணம் செய்வதற்காக. இல்லாவிட்டால் என்ன நடக்கும் மாணவர்கள், எங்களுக்கு மறந்து போய்விடும். தொகை. எனவே மூலதனமாக கொண்டு வந்தது 60,000. காசு கணக்கில் வரவு, மூலதன கணக்கில் செலவு. 5ஆம் மாதம் 1ஆம் திகதி. காசு கணக்கு. காசு கணக்கிலிருந்து வந்தது. எனவே பாருங்கள், காசு கணக்கு வரவு, மூலதன கணக்கில் செலவு பதிந்து விட்டோம். எனவே முதலாம் கொடுக்கல் வாங்கல்களை நாங்கள் பதிந்து விட்டோம். இரண்டாவது விடயம் 2ஆம் திகதி. கச்சாத்து இலக்கம் 01. கச்சாத்து இலக்கம் என்றால் பணத்தினை நாங்கள் கொடுத்திருப்போம். 35,000 ரூபாய் பொருள்கள் கொள்வனவு செய்யப்பட்டது. எனவே கொள்வனவு செய்தால் காசு வெளியே போகும். குறிப்பிட்ட இருப்புக்கள் நிறுவனத்துக்கு வரும். அதற்கு நாங்கள் சொல்லுவோம் கொள்வனவு என்று. எனவே கொள்வனவு கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு. கொள்வனவு கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு 35,000 ரூபாய். எனவே எழுதுவோம் 2ஆம் திகதி. காசு கணக்கில் செலவு 35,000 ரூபாய். எனவே தொகையில் 35,000 ரூபாய் கொள்வனவு. கொள்வனவு கணக்குக்கு செல்லும். எனவே அதே திகதியில் காசு கணக்கில் செலவு, கொள்வனவு கணக்கில் வரவு. எனவே எழுதுவோம் கொள்வனவு கணக்கு. கொள்வனவு கணக்கில் வரவு 5ஆம் மாதம் 2ஆம் திகதி. பாருங்கள், கொள்வனவு 35,000. கைச்சாத்து இலக்கத்தை நாங்கள் எழுதவில்லை. கைச்சாத்து இலக்கம் 01. எனவே 35,000 ரூபாய் எழுதுவோம். கொள்வனவு கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு. எனவே இங்கே காசு கணக்கு. கணக்கு என்பதை சுருக்கமாக எழுதியிருக்கிறேன். பாருங்கள், கொள்வனவு கணக்கு வரவு, காசு கணக்கில் செலவு என்று 2ஆம் கொடுக்கல் வாங்கலை நாங்கள் எழுதிவிட்டோம். எனவே 2ஆம் கொடுக்கல் வாங்கலையும் நாங்கள் அழகான முறையில் செய்து முடித்து விட்டோம். 3வது பாருங்கள், 5ஆம் மாதம் 4ஆம் திகதி. பற்றுச்சீட்டு இலக்கம் 002. எனவே காசு வந்திருக்கும் என்று நினைக்கிறோம். வங்கியில் ரூபாய் 40,000 கடனாக பெறப்பட்டுள்ளது. எனவே வங்கி கடன் எடுத்திருக்கிறோம். வங்கி கடன் எடுத்தால் பணம் வரும். எனவே தான் பற்றுச்சீட்டு கொடுத்திருக்கிறார்கள். காசு கணக்கு வரவு, வங்கி கடன் கணக்கு செலவு. எனவே எழுதுவோம் காசு கணக்கு வரவு, வங்கி கடன் கணக்கு செலவு 40,000 ரூபாய். 5ஆம் மாதம் 4ஆம் திகதி. 40,000 ரூபாய் காசு கணக்கு வரவு. என்ன வடிவில்? வங்கி கடன் வடிவில். வங்கி கடன் வடிவில்.
எனவே வங்கி கடன் வடிவில் காசு வருகிறது 0.02. காசு கணக்கு வரவு வங்கி கடன் கணக்கில் செலவு. எனவே எழுதுவோம், வங்கி கடன் எங்களிடம் இல்லை. எனவே வங்கி கடன் கணக்கு. கடன் கணக்கில் செலவு 40,000 ரூபாய். எனவே 5ஆம் மாதம் 4ஆம் திகதி 40,000 ரூபாய் காசு கணக்கிலிருந்து வந்திருக்கிறது. எனவே காசு கணக்கு. பாருங்கள், அழகான முறையில் எழுதிவிட்டோம். காசு கணக்கு வரவு வங்கி கடன் கணக்கில் செலவு. எனவே இவ்வாறு பதியலாம். கொடுக்கல் வாங்கல் 3. கொடுக்கல் வாங்கல் 3ஐயும் நாங்கள் முடித்து விட்டோம். அடுத்த கொடுக்கல் வாங்கலை பாருங்கள். 5ஆம் மாதம் 8ஆம் திகதி. எனவே 8ஆம் திகதி பற்றுச்சீட்டு இலக்கம் 003 காசினை பெற்றிருப்போம். காசு விற்பனை 13,000 ரூபாய். எனவே 13,000 ரூபாய் காசு விற்பனைக்கான இரட்டை பதிவை சொல்லுங்கள் பார்ப்போம். காசு விற்பனைக்கான இரட்டை பதிவு. காசு கணக்கு வரவு விற்பனை கணக்கு செலவு பிள்ளைகளா 13,000 ரூபாய். எனவே எழுதுவோம், காசு கணக்கு வரவு விற்பனை கணக்கு செலவு. காசு கணக்கு வரவு. எனவே திகதி ஒழுங்கில் எழுதுவோம். 5ஆம் மாதம் 8ஆம் திகதி 13,000 ரூபாய். 5ஆம் மாதம் 8ஆம் திகதி காசு கணக்கில் வரவு. எனவே 13,000 ரூபாய். பாருங்கள், 13. எனவே 13,000 ரூபாய் காசு கணக்கில் வரவு. எவ்வாறு வந்தது? விற்பனை மூலம். எனவே விற்பனை கணக்கு. பற்றுச்சீட்டு இலக்கம் 003. 003. காசு கணக்கு வரவு 13,000, விற்பனை கணக்கு செலவு 13,000. எனவே விற்பனை கணக்கு எழுதுவோம். விற்பனை கணக்கு எங்களிடம் இல்லை. எனவே விற்பனை கணக்கு செலவு 13,000. விற்பனை கணக்கு. திகதி விவரம் தொகை. திகதி விபரம் தொகை. திகதி விபரம் தொகையினை சரியான முறையில் போட்டுக்கொள்வோம். தொகை என்று நாங்கள் எழுதிக் கொள்ள வேண்டும். எனவே விற்பனை கணக்கில் செலவு 13,000 ரூபாய். பாருங்கள், விற்பனை கணக்கில் செலவு 13,000 ரூபாய். 5ஆம் மாதம் 8ஆம் திகதி. 5ஆம் மாதம் 8ஆம் திகதி விற்பனை கணக்கில் செலவு 13,000 ரூபாய் காசு கணக்கு. பாருங்கள், காசு கணக்கு வரவு. காசு கணக்கு வரவு. அங்கே நாங்கள் விற்பனை கணக்கில் செலவில் பதிந்தோம். அடுத்த கொடுக்கல் வாங்கல். எனவே பாருங்கள், 4 கொடுக்கல் வாங்கல்களை சரியாக பதிந்திருக்கிறோம். 5ஆம் மாதம் 12ஆம் திகதி கைச்சாத்து இலக்கம் 2, அதாவது பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஊழியர் சம்பளமாக ரூபாய் 5,000 ரூபாய் செலுத்தப்பட்டிருக்கிறது. எனவே 5,000 ரூபாய் சம்பளம் செலுத்தப்பட்டால் நாங்கள் எவ்வாறு அதன் இரட்டை பதிவினை எழுதுவது? சம்பள கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு. நாங்கள் இரட்டை பதிவு பாடத்தில் பார்த்திருக்கிறோம். சம்பளம் ஒரு செலவீன கணக்கு. செலவீன கணக்குகள் வரவு மிகுதி பிள்ளைகளா. வரவு மிகுதி என்றால் சம்பள கணக்கு வரவு 5,000. காசு ஒரு சொத்து கணக்கு. சொத்து குறைகிறது. எனவே சொத்துக்கள் வளமையாக வரவு மிகுதி
கூடணும் என்றால் வரவு பக்கம், குறையணும் என்றால் செலவு பக்கம். எனவே இது காசு குறைகிறது, எனவே செலவு பக்கம். எனவே இரட்டை பதிவு என்ன? சம்பள கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு. எனவே எழுதுவோம். காசு கணக்கில் செலவு 5000, 5ஆம் மாதம் 12ஆம் திகதி. 5ஆம் மாதம் 12ஆம் திகதி சம்பளம் செலுத்தப்பட்டது 5000 ரூபாய். இலக்கம் 2, 5000 ரூபாய் எப்படி செலுத்துகிறார்கள்? சம்பள வடிவில். எனவே சம்பள கணக்கு, சம்பள கணக்கு. காசு கணக்கு செலவு, சம்பள கணக்கில் வரவு. எனவே சம்பள கணக்கில் வரவில் பதிவோம் 5000 ரூபாய். சம்பள கணக்கு. சம்பள கணக்கில் வரவில் 5000 ரூபாய். பார்ப்போம். 5ஆம் மாதம் 12ஆம் திகதி. 5ஆம் மாதம் 12ஆம் திகதி காசு கணக்கு. எனவே எழுதிக் கொள்ளுங்கள். காசு கணக்கு. பாருங்கள், சம்பள கணக்கு வரவு 5000, காசு கணக்கு செலவு 5000. இரட்டை பதிவும் சரி, பேரட்டு கணக்கில் பதிந்ததும் சரி. எனவே கொடுக்கல் வாங்கல் இதையும் முடித்து விட்டோம். அடுத்த கொடுக்கல் வாங்கல் பாருங்கள். 5ஆம் மாதம் 15ஆம் திகதி. 5ஆம் மாதம் 15ஆம் திகதி பாருங்கள், கைச்சாத்திலக்கம் 3. எனவே பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 12000 ரூபாய் உபகரணங்கள் நிறுவன பாவனைக்காக கொள்வனவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே 5000 ரூபாய் உபகரணங்கள் கொள்வனவு செய்யப்பட்டால் சொல்லுங்கள் பார்ப்போம். இரட்டை விளைவினை சொல்லுங்கள். காசு வடிவில் சொத்து குறையும், உபகரண வடிவில் நிறுவன சொத்து அதிகரிக்கும். எனவே சொத்துக்கள் வளமையாக வரவு மிகுதி. எனவே சொல்லுங்கள், உபகரண கணக்கு வரவு 12000, காசு கணக்கு செலவு 12000. காசு கணக்கு என்பது எங்களுடைய காசேடு. எனவே எழுதுவோம். காசேட்டில் செலவு பக்கம் 12000 ரூபாய். எனவே 15ஆம் திகதி 12000 ரூபாய். 12000 ரூபாய். என்ன வாங்கி இருக்கிறோம்? உபகரணம். உபகரணம். எனவே உபகரண கணக்கு சொல்லுங்கள். கைச்சாத்திலக்கம் 3. கைச்சாத்திலக்கம் 3 பாருங்கள். கைச்சாத்திலக்கம் 3 உபகரண கொள்வனவு. காசு கணக்கில் செலவு, உபகரண கணக்கில் வரவு. எனவே உபகரண கணக்கில் வரவு 15ஆம் திகதி, உபகரண கணக்கில் வரவு. உபகரண கணக்கு. உபகரண கணக்கில் வரவு 12000 ரூபாய். திகதி பாருங்கள், 5ஆம் மாதம் 15ஆம் திகதி. காசு கணக்கு. காசு கணக்கு. உபகரண கணக்கு வரவு 12000, காசு கணக்கு செலவு 12000. எனவே பதிந்த கொடுக்கல் வாங்கல் சரியாக இரட்டை பதிவு தத்துவத்துக்கு அமைய நாங்கள் பதிந்து இருக்கிறோம். அடுத்த விடயம் பாருங்கள். 5ஆம் மாதம் 20ஆம் திகதி. 5ஆம் மாதம் 20ஆம் திகதி என்ன நடக்கிறது பாருங்கள். 004 பற்றுச்சீட்டு இலக்கம். எனவே பணத்தினை நாங்கள் எடுத்திருப்போம். பணத்தை எடுத்தால் காசு கணக்கு வரவு என்று எங்களுக்கு தெரியும். பெற்ற வாடகை 6000 ரூபாய். இரட்டை விளைவை சொல்லுங்கள் பார்ப்போம். பெற்ற வாடகை காசு வடிவில் சொத்து கூடும், வருமான வடிவில் உரிமை கூடும், அல்லது வாடகை வருமான வடிவில் வருமானம் கூடும் என்று நாங்கள் சொல்லுவோம்.
இரட்டை பதிவு என்ன மாணவர்களே? காசு வரும், கூடுது. எனவே காசு கணக்கு வரவு, சொத்து காசு வடிவில் கூடுகிறது. எனவே காசு கணக்கு வரவு 6000. பெற்ற வாடகை கணக்கு செலவு 6000. அதன் பெயரை நாங்கள் குறிப்பிட வேண்டும். பெற்ற வாடகை கணக்கு என்று சொல்லலாம், அல்லது பெற்ற வாடகை வருமான கணக்கு என்று சொல்லலாம், அல்லது வாடகை வருமான கணக்கு என்று சொல்லலாம். ஒரு நிறுவனத்தில் ஒரு பெயரினை பயன்படுத்தினால் அதே பெயரினை தான் தொடர்ந்து பல வருடங்களுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். உதாரணமாக பெற்ற வாடகை கணக்கு என்று ஒரு கணக்கும் வாடகை வருமான கணக்கு என்று ஒரு கணக்கினையும் பேண முடியாது. ரெண்டும் ஒன்று தான். எனவே பெற்ற வாடகை என்ற கணக்குக்கு கீழ் அந்த வாடகை வருமானம் என்பதை பதிய வேண்டும், அல்லது பெற்ற வாடகை வருமானம் என்பதை பதிய வேண்டும். ஏதேனும் ஒரு பெயரை தான் நாங்கள் பயன்படுத்த வேண்டும். எனவே நான் பெற்ற வாடகை கணக்கு என்று பயன்படுத்துகிறேன். பாருங்கள், காசு கணக்கு வரவு 6000, பெற்ற வாடகை வருமான கணக்கு செலவு 6000. எழுதுவோம். காசு கணக்கில் வரவு 6000, 20ஆம் திகதி 5ஆம் மாதம் 20ஆம் திகதி 6000 ரூபாய் காசு வருகிறது. எப்படி? பெற்ற வாடகை. பெற்ற வாடகை ஒரே பெயரினை பயன்படுத்த வேண்டும். பெற்ற வாடகை கணக்கு 004. பாருங்கள், 004. எனவே பெற்ற வாடகை கணக்கு காசு கணக்கு வரவு, பெற்ற வாடகை வருமான கணக்கு செலவு. எனவே எழுதுவோம். பெற்ற வாடகை வருமானம். பெற்ற பெற்ற வாடகை வருமான கணக்கு அல்லது பெற்ற வாடகை கணக்கு என்றும் நாங்கள் என்ன செய்யலாம்? எழுதலாம். திகதி, விபரம், தொகை. 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 எனவே இவ்வாறு நாங்கள் அடுத்துவிட்டு பெற்ற வாடகை கணக்கில் பார்ப்போம். பெற்ற வாடகை 6000 ரூபாய் 20ஆம் திகதி. 6000 ரூபாய் பெற்ற வாடகை கணக்கில் செலவு 6000 ரூபாய். ஐந்தாம் மாதம் 20ஆம் திகதி. எனவே காசு கணக்கு என்ன கணக்கு பிள்ளைகளா? காசு கணக்கு. எனவே பாருங்கள், காசு கணக்கு வரவு, பெற்ற வாடகை வருமான கணக்கில் செலவு. எனவே சரியாக அந்த திகதியில் நாங்கள் பதிந்திருக்கிறோம். எனவே அடுத்த விடயத்துக்கு பார்ப்போம். வாடகை வருமானத்தை பதிந்து விட்டோம். அடுத்த விடயம் பாருங்கள். 5ஆம் மாதம் 22ஆம் திகதி 005 என்று சொல்லக்கூடிய பற்றுச்சீட்டு இலக்கம். பற்றுச்சீட்டு இலக்கம் என்பது பணத்தை எடுத்திருக்கிறோம். காசுக்கு விற்பனை 18000 ரூபாய். எனவே விற்பனை தான். நாங்கள் ஏற்கனவே முன்னால் ஒரு விற்பனையை பார்த்திருக்கிறோம் அல்லவா? பாருங்கள், இங்கே ஒரு விற்பனை இருந்திருக்கிறது. எனவே ஒரு கணக்கினை நாங்கள் கூடுதலாக எடுத்திருக்கிறோம். காசுக்கு விற்பனை 18000 ரூபாய். எனவே இரட்டை விளைவை சொல்லுங்கள் பார்ப்போம். காசு வடிவில் சொத்து கூடும் 18000, விற்பனை வருமான வடிவில் என்ன செய்யும்? வருமானம் கூடும் 18000 ரூபாய். இரட்டை பதிவை சொல்லுங்கள் பார்ப்போம். இரட்டை பதிவு
காசு வரும். காசு கணக்கு வரவு 18,000, விற்பனை ஒரு வருமான கணக்கு, வருமான கணக்குகள் செலவு மிகுதி. எனவே விற்பனை கணக்கு செலவு 18,000 ரூபாய். எனவே 22ஆம் திகதி 18,000 ரூபாய் விற்பனையின் மூலம் காசு கிடைத்திருக்கிறது. எனவே வரவில் பதிவோம் 22ஆம் திகதி 18,000 ரூபாய். 5ஆம் மாதம் 22ஆம் திகதி 18,000 ரூபாய் காசு வருகிறது விற்பனை வடிவில். முன்னர் நாங்கள் விற்பனையை பதிந்தோம். இங்கே பார்க்கலாம். பாருங்கள், இங்கே விற்பனை இருக்கிறது. விற்பனை கணக்கு 005. காசு கணக்கு வரவு 18,000, விற்பனை கணக்கு செலவு. ஏற்கனவே நாங்கள் பதிந்த விற்பனை கணக்கு எங்களிடம் இருக்கும். எனவே பார்ப்போம், விற்பனை கணக்கில் 22ஆம் திகதியை நாங்கள் தற்பொழுது எழுதுவோம். விற்பனை கணக்கு பாருங்கள், இங்கே இருக்கிறது. 5ஆம் மாதம் 22ஆம் திகதி தற்பொழுதைய விற்பனை பாருங்கள் எத்தனை? 18,000 ரூபாய். எனவே 18,000 ரூபாய் விற்பனை. காசு கணக்கு காசு கணக்கு. எனவே காசு கணக்கு வரவு விற்பனை கணக்கு செலவு அந்தந்த திகதியில் நாங்கள் அதனை பதிந்து முடித்திருக்க வேண்டும். பாருங்கள், பதிந்திருக்கிறோம். காசு கணக்கு வரவு, அங்கே விற்பனை கணக்கில் செலவு. அடுத்த விடயம் 5ஆம் மாதம் 25ஆம் திகதி வங்கிக் கடனில் ஒரு பகுதி மீளச் செலுத்தியது 5,000. எனவே வங்கிக் கடனில் நாங்கள் குறிப்பிட்ட ஒரு பணத்தினை செலுத்தி இருக்கிறோம். காசு வெளியே போகும் அல்லவா? இரட்டை விளைவை சொல்லுங்கள் பார்ப்போம். காசு வடிவில் சொத்து குறையும் 5,000, வங்கி கடன் வடிவில் பொறுப்பு குறையும் 5,000. எனவே குறையும். காசும் குறைகிறது, சொத்தும் குறைகிறது, பொறுப்பும் குறைகிறது. சொத்து வரவு மீதி குறைந்தால் செலவு மீதி, காசு கணக்கு செலவு. பொறுப்பு செலவு மிகுதி குறைந்தால் வரவு மிகுதி. எனவே வங்கி கடன் கணக்கு வரவு, வங்கி கடன் கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு. எனவே காசு என்பது காசேடு. எனவே எழுதுவோம், காசேட்டில் செலவு பக்கம் 5,000 ரூபாய். 5/25 காசு செலவழிகிறது. 5/25 ஒரு பகுதி 5,000 செலுத்துகிறோம். வங்கி கடன். என்னத்தை செலுத்துகிறோம்? வங்கி கடன். எனவே வங்கி கடன் கணக்கு இங்கே 0.4 பார்ப்போம். 0.4 வங்கி கடன் கணக்கில் வரவு, காசு கணக்கில் செலவு, வங்கி கடன் கணக்கில் வரவு. எனவே வங்கி கடன் பாருங்கள், வங்கி கடன் கணக்கில் வரவு 5,000. எனவே 5ஆம் மாதம் 25ஆம் திகதி காசு கணக்கு. எனவே வங்கி கடன் கணக்கு வரவு 5,000, காசு கணக்கு செலவு 5,000. எனவே இரட்டை பதிவு எங்களுக்கு பூர்த்தி ஆகிறது. இறுதி திகதியில், அதாவது 5ஆம் மாதம் 30ஆம் திகதி, 5ஆம் மாதம் முடிய போகிறது. 5ஆம் மாதம் 30ஆம் திகதியில் பற்றுச்சீட்டு இலக்கம் பணம் ஒன்று பெறப்படுகிறது. எனவே அந்த பணம் எவ்வளவு, என்ன முறையில் வருகிறது என்பதை பார்ப்போம். பெற்ற தரகு வருமானம். தரகு வருமானத்தை நாங்கள் முன்னர் பெறவில்லை. பாருங்கள், பெற்றிருக்கவில்லை. எனவே தரகு வருமானம் 14,000 ரூபாய். 14,000 ரூபாய் தரகு வருமானத்தை நாங்கள் எடுக்கிறோம். எனவே எடுத்தால் அதன் இரட்டை விளைவு என்ன மாணவர்களே? காசு வடிவில் சொத்து கூடும் 14,000 ரூபாய். பெற்ற தரகு வருமான வடிவில், தரகு வருமானம் நான் சொன்னேன், ஒரு பெயரை தான் நாங்கள் பயன்படுத்தலாம். ஒன்று தரகு வருமானம் என்று பயன்படுத்துவோம், அல்லது பெற்ற தரகு என்று நாங்கள் பயன்படுத்துவோம். எனவே இரண்டில் ஒன்றை பயன்படுத்தினால் அந்த பேரேடு ஒரு தடவை மட்டும்தான் இருக்க வேண்டும். பல முறை நாங்கள் ஒவ்வொரு பெயரில் நாங்கள் பேரேடுகளை அடிக்க முடியாது. எனவே காசு கணக்கு வரம்
எனவே காசு வடிவில் சொத்து கூடுவதால் காசு கணக்கு வரவு 14,000 ரூபாய். பெற்ற தரகு என்பது வருமான கணக்கு. வருமான கணக்குகள் செலவு மிகுதி. எனவே செலவு மிகுதிகள் கூட வேண்டுமாயின் செலவு பக்கம்தான் வைக்க வேண்டும். பெற்ற தரகு வருமான கணக்கு செலவு. எனவே காசு கணக்கு வரவு தரகு வருமான கணக்கு செலவு என்பதை கணக்குகளில் பதிய வேண்டும். காசு கணக்கு வரவு 14,000 ரூபாய். 5ஆம் மாதம் 30 14,000 ரூபாய் காசு கணக்கு வரவு. எனவே 06,006 எதன் மூலம்? தரகு வருமானம். தரகு வருமானம் தரகு வருமான கணக்கு. காசு கணக்கு வரவு 14,000, தரகு வருமான கணக்கு செலவு 14,000. எனவே எழுதுவோம் தரகு வருமான கணக்கு. தரகு வருமான கணக்கு செலவு பார்ப்போம். தொகையினை தரகு வருமான கணக்கு செலவு 14,000 ரூபாய். 14,000 ரூபாய் 5ஆம் மாதம் 30ஆம் திகதி காசு கணக்கு. எனவே பாருங்கள், காசு கணக்கு வரவு தரகு வருமான கணக்கு செலவு என்பதை நாங்கள் பதிந்து விட்டோம். காசு கணக்கு வரவு, அங்கே தரகு வருமான கணக்கில் செலவு. எனவே இவ்வாறு நாங்கள் என்ன செய்யலாம்? இந்த கணக்குகளை பதிந்து முடித்து விட்டோம். இதனை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? சமப்படுத்த வேண்டும். பார்ப்போம், கொடுக்கல் வாங்கல்கள் அனைத்தையும் நாங்கள் சரியாக பதிந்திருப்போமா என்பதை பார்ப்போம். முதலாவது பாருங்கள், மூலதனமாக இட்டது காசு வரவு மூலதனம் செலவு. காசு வரவு மூலதன கணக்கில் செலவு. கொள்வனவு கொள்வனவு கணக்கு வரவு காசு கணக்கு செலவு. காசில் செலவு, கொள்வனவு கணக்கில் வரவு. கொள்வனவு வரவு காசு செலவு. பின்னர் வங்கி கடன் காசு வரவு வங்கி கடன் செலவு. காசு வரவு வங்கி கடன் கணக்கில் செலவு. அடுத்ததாக காசு விற்பனை காசு வரவு விற்பனை கணக்கு செலவு. காசு வரவு விற்பனை கணக்கு செலவு. விற்பனை கணக்கில் செலவு 13. பின்னர் பார்ப்போம், சம்பளம் சம்பள கணக்கு வரவு காசு கணக்கு செலவு. சம்பள கணக்கு வரவு 5,000, காசு கணக்கு செலவு 5,000 பதிந்திருக்கிறோம். 12,000 உபகரணம் கொள்வனவு. உபகரண கணக்கு வரவு காசு கணக்கு செலவு. உபகரண கணக்கு வரவு 12,000, காசு கணக்கு செலவு 12,000 பதிந்திருக்கிறோம் சரியாக. பெற்ற வாடகை 6,000 ரூபாய். காசு கணக்கு வரவு பெற்ற வாடகை வருமான கணக்கு செலவு. காசு கணக்கு வரவு பெற்ற வாடகை வருமான கணக்கு செலவு 6,000. அடுத்து பெற்ற வாடகை வருமானத்தை பதிந்திருக்கிறோம். காசு விற்பனை காசு கணக்கு வரவு விற்பனை கணக்கு செலவு. காசு கணக்கு வரவு விற்பனை கணக்கில் செலவு. பாருங்கள், இரண்டாவது விற்பனை 18,000 ரூபாய். அடுத்து வங்கி கடனில் ஒரு பகுதி மீளச் செலுத்துதல். எனவே வங்கி கடன் கணக்கு வரவு காசு கணக்கு செலவு. வங்கி கடன் கணக்கில் வரவு காசு கணக்கில்
செலவு 5000. அடுத்ததாக பெற்ற தரகு வருமானம் 14, காசு வரவு, தரகு வருமானம் செலவு. பாருங்கள், காசு வரவு, தரகு வருமானம், செலவு. தரகு வருமான கணக்கு செலவு 14. எனவே இவ்வாறு பதிந்து முடித்ததன் பின்னர் நாங்கள் என்ன செய்யலாம்? இதனை சமப்படுத்தலாம். சமப்படுத்துவோம். பாருங்கள், 0 0 0 10 18 21 இரண்டு விகிதம் 10 13 14 15 151,000 ரூபாய் எங்களுக்கு கிடைக்கிறது. 151,000. மீண்டும் ஒரு முறை கூட்டுவோம். 0 10 18 21க்கு 1 2 விகிதம் 8 12 13 14 15. எனவே 15 1, அதாவது 1,51,000 அல்லது 151,000 என்று வாசிக்க முடியும். இங்கே கூட்டுவோம். 40 57,000 கூட்டுவோம். 10 15 17க்கு 7 1 விகிதம் 4 5. 151,000 கூடுதல். எனவே செலவுகளை கழிப்போம், கொடுத்ததை கழிப்போம். 0 11ல் 7 போனால் 4, இங்கே ஒன்று எடுத்து விட்டோம். 14ல் 5 போனால் 9. எனவே 94,000. 94,000. நாங்கள் வேண்டுமென்றால் இதனை கூட்டி பார்க்கவும் முடியும். எனவே பாருங்கள், 11க்கு 1 1 விகிதம் 10 15 சரியாக செய்திருக்கிறோம். மீதி கீழ் கொண்டு சென்றது. மீதியின் கீழ் கொண்டு சென்றது நாங்கள் மீ சே என்று நாங்கள் பதிய முடியும். எனவே இங்கே எழுதுவோம் 5ஆம் மாதம் 30ஆம் திகதி. இங்கே எழுதுவோம் 6ஆம் மாதம் 1ல் மீதியின் கீழ் கொண்டு வந்தது. எழுதுவோம் 94,000 ரூபாய். 94,000 ரூபாய் மீதியின் கீழ் கொண்டு வந்தது. மீ வேண்டும் நாங்கள் என்ன செய்யலாம்? எழுதலாம். இதற்கு பதிலாக மீதி வந்தது. இதற்கு பதிலாக மீதி சென்றது என்பதையும் நாங்கள் எழுதலாம். எனவே எங்களுடைய காசேடு இவ்வாறு அமைந்திருக்கிறது. அடுத்த கணக்குகளை சமப்படுத்துவோம். பாருங்கள், சமப்படுத்துவோம். 60,000 ரூபாய் 60,000 ரூபாய். எனவே 60,000 ரூபாய் மீதி சென்றது 5ஆம் மாதம் 30. 6ஆம் மாதம் 1ல் மீதி வந்தது 60,000 ரூபாய். பின்னர் பாருங்கள், கொள்வனவு கணக்கினை சமப்படுத்துவோம்.
35,000 ரூபாய். 35,000 ரூபாய். இங்கே ஒன்றுமில்லை. எனவே 35,000 ரூபாவினை போட்டு இணக்குவோம். மீதி சென்றது. 5ஆம் மாதம் 30 மாதத்தின் கடைசி நாள். எனவே வரவு பக்கம் 6ஆம் மாதம் 1ஆம் தேதியாக மீதி வரும் 35,000 ரூபாய். எனவே இவ்வாறு சமப்படுத்தி விட்டோம். இங்கே பாருங்கள், 5,000 ரூபாய் போட முடியாது. செலவு பக்கம் கூடுதல் தொகையினை 40,000 ரூபாவினை போடுவோம். இதனை தான் இங்கே போட வேண்டும். 40,000 ரூபாய். 35,000 ரூபாய் மீதி சென்றது. 5ஆம் மாதம் 30ஆம் தேதி. இங்கே 6ஆம் மாதம் 1 மீதி வந்தது. பாருங்கள், 35,000 ரூபாய். மீதி சென்ற தொகையினை தான் மீதி வந்ததாகவும் போட வேண்டும். மீதி சென்றது 35, மீதி வந்தது 35. இங்கே வரவு பக்கம் மீதி சென்றது இருந்தால் மீதி வந்தது செலவு பக்கம் இருக்க வேண்டும். எனவே பதிந்து விட்டோம். அடுத்த விடயம். உபகரண கணக்கு வரையில் கூட்டுவோம் பிள்ளைகளா. 0 0 0 8 11 1 மிகுதம் 31,000. எனவே அதே 31,000 தொகை இங்கே வரும். 31,000 மீதி சென்றது. 5ஆம் மாதம் 30ஆம் தேதி மீதி வந்தது. 6ஆம் மாதம் 1 மீதி வந்தது. பாருங்கள், 31,000 ரூபாய். இங்கே 5,000 ரூபாய். அதே போன்று இங்கே 5,000 மீதி சென்றது. 5ஆம் மாதம் 30ஆம் தேதி. 6ஆம் மாதம் 1 மீதி வந்தது 5,000 ரூபாய். இங்கே 12,000 ரூபாய். 12,000 ரூபாய். 12,000 ரூபாய் மீதி சென்றது. 5ஆம் மாதம் 30 6/1 மீதி வந்ததாக எழுதிக்கொள்ள வேண்டும். கணக்குகள் அனைத்தையும் பிள்ளைகளா உங்களுக்கு நான் ஒன்று விடாமல் சொல்லித்தருகிறேன். காரணம் என்ன? நாங்கள் இதனை அலுப்பு இல்லாமல் செய்து பழக வேண்டும். எனவே இந்த கணக்குகளையும் சமப்படுத்தி விடுவோம். பாருங்கள், 6,000 ரூபாய். இங்கே எவ்வளவு வரும்? 6,000. இங்கே எவ்வளவு போடுவது? 6,000 ரூபாய் போட வேண்டும். இங்கே என்ன போட வேண்டுமானவர்களை? விபரத்தில் மீதி சென்றது. திகதி 5ஆம் மாதம் 30ஆம் திகதி அல்லவா? இங்கே என்ன போட வேண்டும்? 6ஆம் மாதம் 1. இங்கே மீதி வந்தது. இங்கே மாணவர்களே 6,000 ரூபாவினை போட வேண்டும். இதனை சொல்லுங்கள் பார்ப்போம். எந்த பக்கம் கூடுதல்? 14,000 கூடுதல்.
எனவே இங்கே என்ன போட வேண்டும்? 14,000 ரூபாய். இங்கே என்ன போட வேண்டும் சொல்லுங்கள்? 14,000 ரூபாய். எனவே போட்டு விட்டோம். இந்த இடைவெளியை நிரப்புவதற்காக எவ்வளவு போட வேண்டும்? 14,000 ரூபாய். இங்கே என்ன வரும் மாணவர்களே? மீதி சென்றது அல்லவா? 5.30. இங்கே என்ன வரும்? மீதி வந்தது எந்த பக்கம் வரும்? வரவிலா செலவிலா? செலவு பக்கம் வரும். 6.1 மீதி வந்தது. எனவே 14,000 ரூபாய் மீதி வந்ததாக அவை. எங்களுடைய செயற்பாட்டின் முடிவு இவ்வாறு அமைந்திருக்கும். ஒரு கணக்கினை கூடுதலாக அடித்திருக்கிறோம். அது பிரச்சனை கிடையாது மாணவர்களே. நாங்கள் கூடுதலாக அடித்தால் எங்களுக்கு ஒரு தவறும் கிடையாது. அன்பார்ந்த மாணவர்களே, நாங்கள் இந்த செயற்பாட்டை செய்கின்ற பொழுது எங்களுக்கு பல விடயங்கள் விளங்கி இருக்கும். காரணம், காசேட்டில் எவ்வாறு நாங்கள் பதிவது என்பதை நாங்கள் முழுக்க பார்த்து முடித்து விட்டோம். செயற்பாட்டு 2 உங்கள் பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய செயற்பாட்டு 2 கூட நாங்கள் அழகான முறையில் தொடர்ச்சியாக திகதி ஒழுங்கில் நாங்கள் செய்து பார்த்திருக்கிறோம். எனவே மாணவர்கள் கட்டாயம் திகதி ஒழுங்கில் செய்ய வேண்டும். ஒவ்வொரு திகதி முடிகின்ற பொழுது அதற்குரிய பேரேடுகளை நாங்கள் அமைத்திருக்க வேண்டும். நீங்கள் கண்டிப்பாக செய்து பழகுவது எப்படி என்றால், இந்த கணக்கினை முழுமையாக செய்து முடிப்பீர்கள். முழுமையாக செய்து முடித்ததன் பின்னர் இந்த திகதியினை பார்த்து 5ஆம் மாதம் 1ஆம் திகதி மூலதன கணக்கு. பின்னர் நாங்கள் என்ன செய்வோம்? மூலதன கணக்கில் செலவில் பதிவோம் அல்லவா? அதே போன்று கொள்வனவு கணக்கில் நாங்கள் தனியாக பார்த்து கொள்வனவு கணக்கில் பதிவோம். இவ்வாறு நாங்கள் தனித்தனியே பதிய போனால் எங்களுக்கு சில கணக்குகள் விடுபடக்கூடும். இரட்டை பதிவு தத்துவத்தை அப்பொழுது நாங்கள் பின்பற்றுவது கிடையாது. எனவே இரட்டை பதிவினை சரியான முறையில் காசேட்டில் பின்பற்ற வேண்டுமாக இருந்தால் ஒவ்வொரு திகதி முடிகின்ற பொழுதும் அதற்குரிய பேரேட்டினை நாங்கள் அடித்திருக்க வேண்டும். அதற்குரிய பேரேட்டில் அந்த கணக்குக்குரிய அடுத்த பதிவு பதியப்பட்டிருக்க வேண்டும் மாணவர்களே. எனவே அங்கே நீங்கள் தவறுகளை விட வேண்டாம். அடுத்ததாக சமப்படுத்துகின்ற பொழுது மீதி வந்தது மீதி சென்றதை சரியான முறையில் போடுங்கள். மீதி வந்தது என்பது இறுதியாக இருக்கும். இறுதி விடையாக மீதி வந்தது இருக்கும். வந்தது கடைசியாக வந்த விடை. எனவே மீதி வந்தது கடைசியில் இருக்கும். மீதி சென்றது செலவு பக்கம் இருந்தால் மீதி வந்தது வரவு பக்கம் இருக்க வேண்டும். மீதி சென்றது வரவு பக்கம் இருந்தால் மீதி சென்றது செலவு பக்கம் இருக்க வேண்டும். காசேட்டின் இறுதி முடிவு மீதி வந்தது வரவு பக்கம்தான் அமையும். காரணம், இறுதி காசு மிகுதி எங்களுடைய இந்த 5ஆம் மாதம் 30ஆம் திகதியில் என்னுடைய கையில் இருக்கக்கூடிய பணம் எவ்வளவு என்று கேட்டால் 94,000 ரூபாய் என்று சொல்ல தெரிந்திருக்க வேண்டும். அதே போன்று நாங்கள் சொல்லலாம் 2022 5ஆம் மாதம் 1ஆம் திகதி என்னுடைய கையில் இருந்த காசு 60,000 மட்டுமே. பின்னர் எங்களுக்கு கிடைப்பனவுகள், எங்களிடமிருந்து போன பணம், போன காசு. எனவே வந்ததிலிருந்து போனதை கழித்தால் இறுதியில் இருப்பது எங்கள் கையில் உள்ள காசு. எனவே அதை தான் நாங்கள் இவ்வாறு சமப்படுத்துவதன் ஊடாக நாங்கள் விளங்கப்படுத்துவது. எனவே மிக முக்கியம், மீதி வந்தது மீதி சென்றதுகளை சமப்படுத்தி போடுவது, கணக்குகளை முறையாக செய்து பார்ப்பது. பாருங்கள், ஒவ்வொரு கணக்கும் திகதி விபரம் தொகை என்ற அடிப்படையில் முறையாக நாங்கள் எழுதி பார்த்து இருக்கிறோம். பாருங்கள், ஒவ்வொன்றுக்கும் மீதி வந்தது மீதி சென்றது இருக்கிறது. எனவே திகதியினை இடும் பொழுதும் சரியாக இடுங்கள். எனவே இங்கே முடியக்கூடிய திகதியாக இருந்தால் அடுத்த மாதத்தின் திகதி இங்கே வர வேண்டும். இவ்வாறு நாங்கள் வருடத்துக்கும் செய்ய முடியும் மாணவர்களே. எனவே இந்த காசேடு தொடர்பான சாதாரண அடிப்படை பயிற்சிகளை அனைத்தையும் பார்த்து விட்டோம். அடுத்த கட்ட காணொளியில் நாங்கள் கழிவுகள் தொடர்பாக பார்த்துவிட்டு கழிவு நிரல் காசேட்டினை நாங்கள் முழுமையாக பார்க்க இருக்கின்றோம். எனவே அதுவரையில் நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.